ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம், 10th ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, கம்புக், COME கம்புக், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓனா ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், எம்னா மார்க்கிங் ஸ்கீம், ஈனா எவல்யூஷன் ஸ்கீம், எவல்யூஷன். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கம்புக்கோட விரிவாக்கம் தான் இப்போ சொன்னேன். அப்போ இந்த கம்புக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே கட்டாயமாக வாங்கணுமான்னு கேட்டால் உங்கள் இஷ்டம்தான். நான் இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டால் செய்யப்பட்ட ஒரு புக்குங்க. கவர்மெண்ட்லேருந்து வெளிவந்த ஒரு புக்குங்க. இந்த புக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏதோ ஒரு ஸ்கூலில் தான் கொடுக்குறாங்க. எங்கெங்கே கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான் இருக்கனால கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ட்ரைனிங் ஸ்கூல் பக்கம் நம்ம இங்கே தேர்முட்டின்னு சொல்லுவாங்க, ட்ரைனிங் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹை ஸ்கூல் இருக்குது, அங்கே தராங்க. ஸோ புக்கோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு புதுசாக வேணுன்னா அங்கே போய் வாங்க முடியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு இதிலே நான் பிடிஎஃபாக தந்துடுறேன். சரிங்களா? அது எப்படி என்னங்கிறதெல்லாம் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு பிடிஏ கொஸ்டின் பேங்க்னு ரிலீஸ் ஆயிருக்கு. 12th ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் பேங்க், 6 மாடல் கொஸ்டின் பேங்க், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ப்ளஸ் நீங்கள் என்ன குரூப்புன்னு தகுந்த மாதிரி அந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி பிடிஏ கொஷின்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் கம்புக்கு மேக்ஸுக்கு மேக்ஸ் சொல்யூஷன் புக்கு, ஃபிசிக்ஸ் சொல்யூஷன் புக்கு, உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் அங்கே போய். சரிங்களா? அதாவது எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒரு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இது பண்ணுறாங்க. பட் அது உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. சரிங்களா? சரி, நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. அந்த கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, கம்புக் வாங்குறனால நான் நல்ல மார்க் எடுத்துருவேனா, சென்டம் எடுத்துடலாமா, ஈஸியாக மார்க் எடுத்துடலாமா, எனக்கு என்ன அதில் பெனிஃபிட் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் ஜாஸ்திங்க. அதனால தான் நான் அதுக்கான ஒரு வீடியோவே நான் போடலான்னு முடிவு பண்ணேன். ஸோ என்னென்னா, கம்புக் பிடிஏ கொஸ்டின் பேங்க் எல்லாருமே வாங்குங்க. பிடிஏ கொஸ்டின் பேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று, 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். பிடிஏ கொஸ்டின்ஸ்லேருந்தும் உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். அதுலேயும் நிறைய க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும், 1 மார்க்கில் சொல்கிறேன். அப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸும் பார்த்திங்கன்னா கேட்கலாம். ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லேருந்து, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லேருந்து கேட்கலாம் பரீட்சையில். ஸோ அதுவுமே படிச்சு வைக்கிறது நல்லது. டாப்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக பிடிஏ கொஸ்டின் பேங்க் வாங்கி வச்சுக்கோங்க. வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு வேணாம், புக்கு இருக்கிறதே படித்தா போதும். ஆனாலும் வாங்கி வைக்கிறது எதுக்காகனா 1 மார்க்குக்காக. அண்ட் கம்புக்கு எல்லாருமே வாங்கினீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கம்புக்கில் 2 மார்க்கு, 3 மார்க், 5 மார்க்கில் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இது 5 மார்க் மேட்ரிக்ஸில் 1.1 எக்ஸைஸ், 1.2 எக்ஸைஸ், 1.3 எக்ஸைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.4 எக்ஸைஸ். ஸோ இதில் எல்லாமே 5 மார்க் என்னென்னலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. புக்கு தான் இது, புக்கே தான் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? 5 மார்க் தனியாக, 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப அம்சம் என்னென்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், அதாவது கிரியேட்டிவ் அப்ஜெக்டிவ் டைப். அதாவது உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது புக் பேக், புக்கின்னு ஒன்று இருக்குமா, அவங்களா க்ரியேட்டிவ் பண்ணி அந்த வாத்தியாருங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் படித்தா எங்களுக்கு பெனிஃபிட். ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 2 வால்யூம்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப்பில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நான் படித்தா போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். 1 இல்லை 2 தான் அவங்களா ஓனாக ஏதாவது கொஸ்டின் மாற்றி கேட்பாங்க தவிர மீதி எல்லாமே இதில் தான் ஒரு புக் பேக் 15 வருதுன்னா ஒரு 3ஆவது கம்புக்கு வரும். இதுக்கு தான் அந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக அது வாங்குங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. கிட்டத்தட்ட பிடிஎம் மாதிரி தான், பட் அதுலேயே ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க புது புக்கில். நம்ம பிடிஎஃப்பில் ஆன்சர்ஸ் இல்லை, பட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸில் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவே கூட நமக்கு பப்ளிக்கில் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே கம்புக்கில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி நமக்கு இது கொடுத்துருப்பாங்க, பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ். எக்ஸாக்டாக ஜூன் ஜூலையில் நடந்தது, மார்ச்சில் நடந்த அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தான் அந்த கம்புக் வாங்க சொன்னேன். ஸோ ரியலி பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டியாக இருக்கும். நான் ப்ரமோஷனுக்காக சொல்லலை, இது கவர்மெண்ட்டோடது. நான் எதுக்கு ப்ரமோஷனாக சொன்னோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. பட் ரெஃபரன்ஸுக்கு நான் உங்களுக்கு வாங்க முடியாதவங்களுக்கு கீழே பிடிஎஃபாக 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக, க்ரியேட்டிவ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தனியாக, அண்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் 6 மாடல் கொஸ்டின் பேப்பருக்கு சொன்னால் தனியாக 5 லிங்க் வச்சுருக்கிறேன். நீங்கள் போய் கிளிக் பண்ணி பிடிஎஃபாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் கம்பு. பிடிஏ கொஸ்டின்ஸ் எதுக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிடிஏ கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னா அந்த பிடிஏ கொஸ்டின்ஸில் இன்ஆர்கானிக் பென்சின் என்ன எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். டிஎஃப்னு டோட்டல் ஃபேட்டி மேட்டர்னா என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சம்ஸ் இருக்கட்டும், அந்த சம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிடிஏ கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வாங்குறது நல்லது.
எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தலை. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இருக்கிற மெட்டீரியல் வச்சு படிங்க. ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பசங்க எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டப் இது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக அதை வாங்கி வச்சு படிச்சுக்கோங்க. ஆவரேஜாக 80s 70s எடுக்கிறவங்க கூட இந்த கம்புக் வாங்க. ஏன்னா மேக்ஸில் சென்டம் எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதுக்காக சொன்னேன், தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவை பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கம்புக் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிடைக்குதுங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம பிடிஎஃபாகவே தந்துருக்குறோம். அண்ட் ஆல்சோ கம்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, விலாவரியாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே கிடைக்கும்னு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கம்புக்கு பற்றி சொல்ல சொன்னீங்க, அதனால் சொன்னேன். தேங்க்யூ.